சோபக்கிருது வருடம் மார்கழி 12 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை திதி காலை 7-6 மணி வரை. அதன்பின் த்விதியை திதி திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 12-6 மணி வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 10:30 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6-7:30 மணி வரை. குளிகை காலை 9-10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. பொது குரு வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:32 மணி. அஸ்தமனம் மாலை 5:55 மணி. சந்திர உதயம் மாலை 7:24 மணி. அஸ்தமனம் நாளை காலை 7:33 மணி. மேஷராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். சங்கடங்கள் விலகும். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் லாபம் தோன்றும். சொத்து விவகாரத்தில் உண்டான பிரச்சனை தீரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர். எதிர்பார்ப்பு நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். இழுபறியாக இருந்த செயல் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் எண்ணியதை அடைவீர். உங்கள் செல்வாக்கு உயரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் சில நெருக்கடி தோன்றும். சிந்தித்து செயல்படுவீர்கள். மனதில் தேவையற்ற பயம் வரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். உங்கள் செயலில் தடை உண்டாகும். போட்டியாளர்களால் சங்கடம் தோன்றும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். உங்கள் பேச்சாற்றலால் இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை முடிவிற்கு வரும். வேலை பளு அதிகரிக்கும். பெரியோர் ஆதரவால் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வரவு வரும். குடும்ப நெருக்கடி குறையும். முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும். வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர். உங்கள் எண்ணம் நிறைவேறும். உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும். வேலையாட்களால் ஆதாயம் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி முடியும். நண்பர்கள் உதவியுடன் உங்கள் செயலில் ஆதாயம் காண்பீர். பொருளாதார நெருக்கடி விலகும். தேங்கியிருந்த பொருட்கள் விற்பனையாகும். எதிர்பார்த்த வருவாயால் சங்கடம் விலகும். துலாராசி அன்பர்களே, குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர். சிலருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளை நிறைவேற்ற திட்டமிட்டு செயல்படுவீர். லாபம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, நேற்று இருந்த சங்கடமும் குழப்பமும் விலகும். உங்கள் எதிரி விலகிச் செல்வர். மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். உங்கள் முயற்சி இன்று இழுபறியாகும். எதிரிகளால் சங்கடம் தோன்றும். தனுசு ராசி அன்பர்களே, இரவு வரை உங்கள் செயல்களில் லாபம் காண்பீர். முயற்சியில் இருந்த தடை நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும். உங்கள் எண்ணம் பலிக்கும். நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும். பிரச்சனைகள் முடியும். மகர ராசி அன்பர்களே, மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகுவர். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மனம் மகிழும்படியான சம்பவம் நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்ததை இன்று அடைவீர்.
கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். எதிரிகள் விலகிச் செல்வர். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்து வகையில் புதிதாக பிரச்சனை தோன்றும். எதையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர். இழுபறியாக இருந்த முயற்சி இன்று பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் உண்டான நெருக்கடி விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அணுகுமுறையால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும்.